ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. மேலே செல்ஃப் மேலே இருந்து ஒரு பொருளை நான் இப்போ இறக்க போகிறேன். அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா 90's கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள்னே சொல்லலாம். அந்த பொருள் மேலே கிரேஸ் இல்லாதவங்க இருக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு 90's கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளை தான் வந்துட்டு இப்போ நான் இறக்க போகிறேன். ஸோ அதை இப்போ நான் இறக்கி உங்களுக்கு வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சேர் எடுத்து போட்டேன். மேலே ஏறுறது செம்மையாக இருக்குது. இங்கே வச்சிடலாம். அப்படி கிடைக்குது. ஸோ அதை போய் நான் எடுத்துடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த பொருளை வந்து எடுத்தாச்சு, இங்கே தான் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு இப்போ நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கபோர்டை மூடிக்கிறேன். ஸோ கபோர்டை மூடியாச்சு. ஸோ இப்போ நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு பாப்பா இருக்குது பாருங்க, குட்டியாக. இதுதான் என் அக்கா பொண்ணு. ஸோ இவ கூட சேர்ந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணலாமா அனீஸ்? ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு கத்தி வேணுமே. பைக்கு ஓகே, பிரிச்சாச்சு. என்ன இருக்குன்னு பார்ப்போமா? என்னன்னா அமேசான் கவர் கிடையாது. ஸோ இதுக்குள்ளே தான் அந்த ஐட்டம் இருக்குது. பாப்பா இதை எடுங்க, ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, என்னது இது? PS2 90's கிட்ஸ் எல்லாத்துக்குமே இதை பற்றி. இது என்னது பாப்பா? என்னது? அன்னைக்கு நீ நான் மாமாவும் சேர்ந்து விளையாண்டோம்ல, கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுதுங்க இதை வாங்கி. ஆனால் இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. ஆமாம் பாப்பா, நம்ம விளையாண்டோம்ல அன்றைக்கி ஒரு நாள். 10 வருஷம் ஆனாலும் இன்னும் ஒர்க் ஆகுது. நான் அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மட்டும் வச்சுருவேன். விளையாடலாம் அப்படின்னு எடுப்பேன், அப்படியே வச்சுருவேன். ஸோ திருப்பி அதை பேக் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். PS2 இதை தெரியாத ஆளே இருக்க முடியாது. 90's கிட்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். 1 மணி நேரத்துக்கு 10 ரூபா 20 ரூபான்னு கொடுத்து விளையாண்டுருப்போம். இதெல்லாம் நானும் அந்த மாதிரி விளையாண்டுருக்கேன். ஆமாம், CD. இதோட சிடிஸு இது எல்லாமே. ஸோ மோஸ்ட்லி இதில் எல்லா கேம்ஸுமே வந்துட்டு நான் விளையாண்டுட்டேன். நிறையா கேம்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணது தான். இதில் முக்கால்வாசி சிடிஸ் வந்துட்டு ஒர்க் ஆகுமானே எனக்கு தெரியல. மேபி அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நான் இதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா உண்மையிலே இதெல்லாம் ஓல்டு மெமரிஸ்னே சொல்லலாம். என்ன தான் வந்துட்டு இப்போது ஏகப்பட்ட கேம் கன்சோல்ஸ் வந்தாலும் இதை அடிச்சிக்கவே முடியாது. அதுவும் அந்த WWF கேமெல்லாம் போட்டு ஸோ அதோட கேபிள்ஸு ஜாய்ஸ்டிக்கு எல்லாமே இதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதோட மெமரி கார்டு. 2 மெமரி கார்டு நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் முதல்ல இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன்.
PS2ல நல்ல நல்ல கேம்ஸ்லாம் வந்துட்டு விளையாடினா. ஸோ அதுக்கான வீடியோஸையும் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றது நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். ஸோ ஒரு எம்ஐ டிவி இருக்குது. இது வந்து நம்மளோட ஸ்டூடியோக்காகவே நான் வாங்கி வச்சது. ஸோ இந்த டிவியில் தான் வந்துட்டு இந்த கேம் கன்சோலை வந்துட்டு நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த எம்ஐ டிவியோட அன்பாக்சிங்கும் கூடிய சீக்கிரமே நான் போடுறேங்க. ஏன்னா இந்த டிவி வாங்கி கிட்டத்தட்ட 5 months ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் இன்னும் வீடியோ போடலை. சில பல அஃபிஷியல் ஒர்க்ஸ் இருந்தனால அந்தளவுக்கு வீடியோவை அப்டேட் பண்ண முடியல. ஸோ இதுக்கான வீடியோவே வந்துட்டு கூடிய சீக்கிரமே நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு என்னோடய கரண்ட் ஸ்டூடியோ. ஸோ ஒரு பேசிக்கான திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து உட்காந்து நான் ஒர்க் பண்ணுவேன். வீடியோஸ் என்னென்ன வீடியோஸ் போடலாம், எப்படி போடலாம் எல்லாத்தையுமே வந்து நான் யோசிக்கிற பிளேஸ் வந்துட்டு இதுதான். ஸோ என்னோடய ஸ்டூடியோ அப்படின்னே சொல்லலாம். இது வந்துட்டு ஒரு ரூம் தான். ஸோ இந்த ரூமை வந்துட்டு நான் என்னோடய ஸ்டூடியோவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, நான் என்னென்ன புதுசாக வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்த பற்றி நான் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டூடியோ டூர் மாதிரி போடுறேன். ஏன்னா ஸ்டூடியோ அப்படிங்கிற ஒன்று சொந்தமாக வைக்கணும். ஸோ எனக்குன்னு ஒரு டேபிள், எனக்குன்னு ஒரு சேர், இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோட மிகப்பெரிய ஆசைன்னே சொல்லலாம். ஸோ அது எல்லாமே வந்துட்டு இப்போ என்கிட்ட இருக்குது. ஸோ அதோட வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கூடிய சீக்கிரமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே வைக்கலாம். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம இப்படி மாற்றி வச்சுட்டு, ஸோ இந்த ஸ்பேஸை வந்துட்டு இந்த ஏரியா வந்துட்டு நம்ம கன்சோல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே வச்சோம்னா எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாகவே தான் இருக்கும். அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எப்போவுமே பழசை மறக்கக்கூடாது இல்லையா. எனக்கு இந்த மாதிரி பழைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இப்போ வரைக்கும் இதில் ஒரு கேபிள் கூட நான் இது வரைக்கும் மாற்றினதில்லை. எல்லாமே வந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கின கேபிள் தான், அப்போ வாங்கின ஜாய்ஸ்டிக் தான். எதையுமே வந்துட்டு இது வரைக்கும் நான் இதில் மாற்றினதே இல்லை, சர்வீஸ் பண்ணது கூட கிடையாது. ஸோ 10 இயர்ஸாக வந்துட்டு இதை வாங்கும்போது இது கூட என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நான் வாங்கினோ அது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இடையில வந்துட்டு ஒரே ஒரு மெமரி கார்டு மட்டும் நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆமாம், ஒரே ஒரு மெமரி கார்டு மட்டும் வாங்கினேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 மெமரி கார்டு இருக்கும். இதில் ஒரே ஒரு மெமரி கார்டு மட்டும் நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. மற்ற எல்லா திங்ஸுமே வந்துட்டு நான் வாங்கும்போது வந்தது தான். மொத்தம் 3 ஜாய்ஸ்டிக் இருக்கு என்கிட்ட. 1 ஒர்க் ஆகும், மற்ற 2ம் டவுட்டு தான். நம்ம ஒருத்தர் தானே விளையாட போகிறோம். ஒரு ஜாய்ஸ்டிக் ஒர்க் ஆனாலும் நமக்கு போதும். ஸோ இப்போ இந்த கேபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு மாட்டிக்கலாம். பவர் கேபிள், PS2 கேம்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேம் வீடியோஸ் கூட கண்டிப்பாக போடலாம். என்கிட்ட லேட்டஸ்ட் கன்சோல்ஸ் எதுவும் இல்லை. இப்போது Xbox, PS3, PS4ன்னு எக்கச்சக்கமாக வந்துருச்சு. என்கிட்ட இருக்கிறது PS2 தான். ஸோ இந்த PS2 கேம் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளும் ஜாலியாக விளையாண்டு வீடியோ போடலாம். இதை இப்படி வச்சிடலாம். இங்கே இருக்கிற இடம் ஓகே, கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சுங்க இந்த கேப்பு. கேபிள்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிடலாம். பவர் கேபிளை கனெக்ட் பண்ணிடலாம். இதில் இந்த ஒரு போர்ட் ஃப்ரீயாக இருக்குது. இந்த மாட்டி இந்த அசிங்கமாக தெரியாது. ஸோ எல்லாத்தையுமே பேக்கில் வச்சாச்சு. ஓகே, ஸோ ஏதாவது ஒன்று போதும் நமக்கு. அப்போ இங்கிட்ட இருந்துருங்க, நான் வீடியோவில் தெரியும்.
behind this man, they'd be tagging with him. He's putting that weapon to good use here. No doubt. As long as he's got that thing, he's in the driver's seat. Look how his opponent landed off that belly-to-belly suplex. A sharp kick wearing down his opponent. Oh my God, what a choke slam by The Undertaker. He's putting that weapon to good use here. No doubt. As long as he's got that thing, he's in the driver's seat. He almost took his opponent's head off with that lariat. Love it. Talk about loving your opponent's face in it. You know, Undertaker's just a student of all things fighting. In recent years, he's been heavily influenced by MMA. It's just impacted his striking style as well as given several Choke slam by The Undertaker. A high-risk maneuver in the works from that top turnbuckle. That elbow just leveled it. The big boot, what a sickening impact. Ouch! What an elbow! Ooh. Big boot. Almost took his opponent's head clean off. Wait a second. What's he doing? Looks like they've come in here and stepped up their game. Yeah. But the ladder of success goes both ways. The losing side, that means a trip. Here's the pin. This could be it. 2, 3. And that's the match. Here's your winner, The Undertaker. It looks like there just wasn't enough left in the tank to kick out of the pit. That's a tough loss for sure. But if you don't have what it takes, then you don't have what it takes. I don't know if it's completely a matter of not having what it takes. Sometimes it's just not